திருக்கைலாய ஞான உலா 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 63 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமான் நாயனாரால் இயற்றப்பட்ட இந்த உலா என்னும் சிற்றிலக்கிய நூல் 12 திருமுறைகளின் 11ஆம் திருமுறையில் இடம்பெறுகிறது. உலா இலக்கியத்தின் முதல் நூல் ஆகையால் இதை ஆதி உலா என்றும் போற்றப்படுகிறது. திருக்கைலாய ஞான உலா வரலாறு. சேரமான் பெருமான் சிவபெருமானின் அருளால் சுந்தரருக்கு உற்ற தோழராக இருந்தார். ஒரு நாள் சேரமான் நீராடிக் கொண்டிருக்கும் வேளையில் சுந்தரர் திருவஞ்சைக்கள திருக்கோயிலை அடைந்து சிவபெருமானை அடையும் தனது விருப்பத்தை எடுத்துக்காட்டும் வகையில் தலைக்கு தலைமாலை என்ற திருப்பதிகத்தை பாடினார். அது கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் சுந்தரரை அழைத்து வருமாறு திருக்கையிலையில் இருந்து வெள்ளை யானையுடன் தேவர்களை அனுப்பி வைத்தார். சுந்தரரும் அதன்படி வெள்ளை யானை மீது ஏறி கைலைக்கு புறப்பட்டார். இதனை தனது ஆற்றலால் உணர்ந்து கொண்ட சேரமான் பெருமான் தனது குதிரையின் மீது ஏறி திருவஞ்சைக்களத்தை அடைந்தார். சுந்தரர் யானையின் மீது ஏறி விண்ணில் செல்வதை கண்டவர் தனது குதிரையின் காதில் 5 எழுத்தை ஓதினார். உடன் மேலெழுந்த குதிரை வானில் சென்று யானையை வலம் வந்து அதன் முன்னே சென்றது. சேரமான் திருக்கைலையை அடைந்து திருக்கைலாய ஞான உலா பாடி சிவபெருமானை துதித்தார். இறைவன் அதை கேட்டு மகிழ்ந்து, நீ சிவகணத்தோடு ஒருவனாகி இங்கேயே இருப்பாயாக என்று அருள் பாலித்தார். சேரமான் பெருமான் நாயனார் என்னும் கழற்றறிவார் நாயனார் சிவகணங்களுள் ஒருவரானார்.